துன்பமே நேர்ந்து விடக்கூடாது என்பது உனக்கு இக்கட்டு வரும் முன்பே கை கொடுத்து உன்னை வழிப்படுத்தி உனக்கு நெறிப்படுத்தி உனக்கு பொருள் உதவி செய்து எல்லா வகையிலும் உதவி செய்வது உறவுதான். சில வீடுகளில் பார்த்தா தொழில் செய்வாங்க, அந்த வீட்டுல 4-5 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. என்ன ஆகும்? அந்த தொழில் சிறப்பாக நடக்க காரணம் என்ன? அவங்க எல்லாம் சேர்ந்து உழைப்பார்கள், சேர்ந்து செய்வார்கள். அந்த உறவுகள் தான் நம்முடைய விவசாய குடும்பங்கள் தான். நம்ம குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு செதஞ்சு போச்சு. விவசாய குடும்பம் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10-20 பேர் இருப்பார்கள். 10-20 பேர் இருப்பார்கள். எல்லோரும் உழவு செய்வார்கள், களை எடுப்பார்கள், நாட்டு நடுவார்கள். இப்படி செய்கிற போது இந்த விவசாய தொழில் சிறப்பாக வளர்ந்தது. இப்ப போய் நட்புக்கு யாரையா கூப்பிட்டு பாருங்க. எங்க காணியில கொஞ்சம் நடவு ஓட்டணும், கொஞ்சம் வாங்க கூப்பிட்டு பாருங்க. யாரும் வரமாட்டாங்க, கூலி கூட்டம் தான் வருவாங்க இருக்கும்.